வணக்கம். எழுத்தாளர் தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதிப்பெண்ணின் அடி தேடி என்னும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது. இன்று கிளியோபாட்ரா த கிளவரஸ்ட். இந்த எகிப்திய அரசில் 14 நூற்றாண்டுகளுக்கு ஒரு பெண்ணரசி கூட வரவே இல்லை ஹர்ஷப்செட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அந்த எகிப்தில் தாலமி அப்படிங்கிற ஒரு பேரரசு உருவாகுது. இந்த தாலமி பேரரசு எப்படி உருவாச்சுன்னா, இப்ப அலெக்சாண்டர் வந்த காலம் கிமு 332. அப்பதான் அலெக்சாண்டர் பல ஊர்களுக்கு போய் வெற்றி கண்டு எல்லாத்தையும் பாதி உலகத்தையே தனக்கு கீழே வச்சாருல. நமக்கு தெரியும் அலெக்சாண்டர் பத்தி. அவர் என்ன பண்றாரு, கிரேக்கத்து அரசர் அவரு எகிப்துக்கு வந்து அந்த பகுதியை அவர் வெற்றி கண்ட பிறகு அவர் நினைக்கிறாரு, நான் வெற்றி கண்ட பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் நான் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ வைக்கணும்னு நினைக்கிறப்ப நிறைய கிரேக்க மக்கள் வந்து இந்த தாலமி அப்படி, அதாவது எகிப்து நாட்டுல தாலமிங்கிற அந்த பேரரசு அந்த நகரத்துக்கு இவங்க எல்லாரும் வந்து வாழ தொடங்குறாங்க. அப்படி அவர் தான் முதல்ல இனக்கலப்பு திருமணங்களை எல்லாம் அவர் தான் நடத்தி வைக்கிறார். ஏன்னா கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் திருமணங்கள்லாம் நடக்க தொடங்குது. முக்கியமா கிரேக்கர்களுக்கு வந்து இந்த தாலமியில வாழுறது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா எகிப்திய கலாச்சாரம் நான் முன்னமே சொன்ன மாதிரி இது ஆணும் பெண்ணும் இந்த கிட்டத்தட்ட தற்கால கலாச்சாரம் போல அப்பவே இருந்திருக்கு. ஆண் தான் தலைமை, ஆனா பெண்ணுக்கு சமுதாயத்துல இடம் இருந்திருக்கு, மருத்துவர்களா இருந்திருக்காங்க, சொத்துரிமை இருந்திருக்கு, நிறைய உரிமைகள் இருந்திருக்கு. ஒரு கட்டுப்பாட்டோட அது இல்லை. அதனால கிரேக்க பெண்களுக்கு இந்த எகிப்துல வந்து வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே. ஏன்னா கிரேக்கத்துல பார்த்தா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் கண்காணிப்பாளர் இருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய கொடுமை. அதனால அவங்க எல்லாம் விருப்பத்தோட இங்க வந்து வாழ்ந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, என்னதான் எகிப்துங்கிறது நகரமாக அங்க வாழ்ற மக்களும் இருக்காங்க, இருந்தாலும் மன்னரும் பாதிக்கு மேற்பட்ட மக்களும் கிரேக்க மக்கள், கிரேக்க மன்னர். அதனால என்ன ஆகுது, கிரேக்க மொழிதான் அங்க தேசிய மொழியாக இருக்கு. கிரேக்க எகிப்திய கலாச்சாரம் ஓரளவுக்கு பின்பற்றப்பட்டாலும் கிரேக்க பழக்க வழக்கங்களும் நிறைய வருது. இப்படிதான் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த எகிப்திய மண்ணுல ஒரு பெண் அரசி வந்து தோன்றா. அவ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளியோபாட்ரா அப்படிங்கிற அந்த அரசி தான். அந்த கிளியோபாட்ரா அப்படின்னோன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், அவள் ஒரு கருப்பழகி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து அது வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் அவள் நிறைய காதல்கள் செஞ்சா, ஜூலியஸ் சீசருக்கும் அவளுக்கும் காதல், இதுதான் நமக்கு ரொம்ப தெரியும். ஆனா உண்மையில் இந்த கிளியோபாட்ரா யாருன்னா, இந்த அலெக்சாண்டருக்கு ஜெனரலாக இருந்த, அவர் கூடவே பயணித்த ஒருவருடைய மகள் தான் இந்த கிளியோபாட்ரா. இந்த கிளியோபாட்ரா தான் இந்த தாலமி பேரரசினுடைய கடைசி பேரரசியாக வர்றது கிளியோபாட்ரா தான். கிளியோபாட்ரா என்ன பண்றாங்க, முதல்ல வந்தோன்னு அவங்க செஞ்ச வேலை, நம்ம எகிப்துல இருக்கோம், இங்க எகிப்து மக்களுடைய மொழி இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணவே இல்லை? ஏன் நம்ம கிரேக்க மொழியவே நம்ம வச்சு அதையே நம்ம திணிக்க பார்த்துட்டே இருக்கோம்? அவங்களுடையதையும் நம்ம கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வாழ்ந்த அந்த நாட்டை சேர்ந்த மக்களுடைய மொழி, அதையும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு அந்த பழக்கத்தை தொடங்கியவர் அந்த தாலமி பேரரசில் கிளியோபாட்ரா தான். அவங்க இது மட்டும் இல்ல, பல மொழிகள் கற்ற ஒரு ரொம்ப திறமையான ஒரு அரசி. இவங்களும் பழக்கப்படி அவங்களுடைய சகோதரரை தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா 2 பேருக்குமே போட்டி பயங்கரமா இருந்துச்சு. அதனாலதான் இவங்க ஜூலியஸ் சீசரோட பக்கத்தில் இருந்த ரோமின் அரசர் ஜூலியஸ் சீசர், அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அவருடைய உதவியோடு தன்னுடைய சகோதரனையே கொன்று இவங்க வந்து அரசியானாங்க. அதுக்கப்புறமும் கூட தான் அரசியாகவே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரரையும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கிடையில ஜூலியஸ் சீசருக்கும் இவங்களுக்கும் இருந்த தொடர்பு ரோம்ல பல குழப்பங்களை உருவாக்கி ஜூலியஸ் சீசர் அங்க கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு அவருக்கு பின்னாடி வந்த மார்க் ஆண்டனியோடையும் இவங்க தொடர்புல இருந்தாங்க. எதுக்குன்னா, எப்பவாவது இந்த தாலமி பேரரசுக்கு பெரிய போர்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமா அது உள்நாட்டிலேயே நிறைய போட்டி இருக்கு, இதுக்கெல்லாம் ரோமினுடைய உதவி தேவை அப்படிங்கிறதுனால அவங்க மார்க் ஆண்டனியோடையும் தொடர்புல இருந்தாங்க. ஆனா ஒரு விதத்துல பார்த்தா இவங்களுடைய காதல்கள் அத்தனையுமே அரசியல் தேவைகளுக்காக இருந்த காதல்கள் தான். மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் தொடர்புல இருக்கும்போது இது பிடிக்காம ஜூலியஸ் சீசருடைய பையன் அகஸ்டஸ் சீசர் இவங்க மேல படையெடுத்து வர்றாரு. அப்போ கப்பல் படையை நடத்தி சென்று அந்த போரில் கப்பல் படையை தலைமை தாங்கி நடத்தியது கிளியோபாட்ரா தான்.
நம்ம வச்சிருக்கோம் கிளியோபாட்ரானா அழகின் குறியீடு அப்படின்னு. ஆனா உண்மையில் பார்த்தால் அவள் ஒரு அறிவின், திறமையின், வீரத்தின் குறியீடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிளியோபாட்ரா அழகி அப்படின்னு சொல்லாம இனிமே கிளியோபாட்ரா த கிளவரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிளியோபாட்ரா படிச்ச போது நம்ம நினைப்போம், என்ன ஒரு பொம்பளை ஒரு ராணியா இருக்கணும்ன்றதுக்காக இத்தனை பேரை காதலிச்சு சகோதரனை கொன்னு என்ன பொம்பளை அப்படின்லாம் டக்குன்னு நமக்கு தோணிரும். அது பொதுவான எண்ணம். ஆனா இதே மாதிரி ஒரு ஆண் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? 12 பெண்களை அரசியல் காரணங்களுக்காக அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்துல் வாசி அப்படின்னு தன்னோட கூட இருந்த ஒருவருடைய மனைவி, அந்த அம்மா ரொம்ப அழகா இருக்குமா, அரசவையில இருந்தவர் அப்துல் வாசி. அந்த அம்மாவை நீ விவாகரத்து பண்ணியே ஆகணும்னு அவரை மிரட்டி விவாகரத்து பண்ண வச்சுட்டு இவர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக 12 பெண்களை கல்யாணம் பண்ணி பேரரசை விஸ்தரித்த அதை தானே அரசராக பல ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒருத்தரை நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே காரணங்களுக்காக ஒரு பெண் பல காதல்களோடு இருக்கும்போது அந்த பெண்ணை உடனே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இவள் என்ன நடத்தை கெட்டவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். இதுதான் கிளியோபாட்ரா. அடுத்த வாரம் உலகின் முதல் பெண் மருத்துவர் ஆக்னடைஸின் கதை. ஆவலோடு காத்திருப்பீர்கள் தானே?